ஹலோ காய்ஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னடா நாளைக்கு லீவ் விடுறாங்க அப்படின்னு பார்த்தேன். என் ஃப்ரெண்டு சொன்னான் என்னன்னு பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தியாமா. சரி ஓகே, விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லிட்டாங்க. பக்கத்துல ஏதோ விநாயகர் சிலை இருக்கு அப்படின்னு ஃப்ரெண்டு சொன்னான். சரி ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையே நம்ம ஒரு கண்டென்ட்டா மாத்தினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இப்போ அந்த பெரிய விநாயகர் சிலை வச்சிருக்காங்க நம்ம பக்கத்துல, போய் பார்த்துட்டு கணபதிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வர வேண்டியதான். சரி வாங்க போலாம். அண்ணா அண்ணா, இது இங்க விநாயகர் சிலை இடம்லாம் என்ன? விநாயகர் சிலை என்ன பண்றது? எல்லாம் அவர்கிட்ட கேட்டோம், அவருக்கு தெரியலையாமா. ஆக்சுவலாக இன்னும் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் கேட்டோம், அந்த பூக்கடை பாட்டி இருக்காங்களா, அவங்கள்ட்ட போய் கேட்க சொன்னாங்க. சரி வாங்க நம்ம போய் கேட்கலாம். இன்னைக்கு விநாயகர் சிலையை தேடி என்ன பயணம் தான் இருக்கு. அக்கா அக்கா, இங்க பக்கத்துல விநாயகர் சிலை வச்சிருக்காங்க. விநாயகர் சிலை வச்சிருக்காங்க, எங்க இருக்கு பக்கத்துல? அவர் வந்து அங்க ஒரு பூசாரி இருந்தாரு, அவர்கிட்ட கேட்கும் போது இப்படி சொன்னாரு, அதான் கேக்குறேன். அப்படிங்களா? சரி போலாண்டா, வாடா வாடா. அங்க பத்தியா விநாயகர் காய்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம விநாயகர் சிலை பல பேர்கிட்ட கேட்டோம். எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, தம்பி இந்த பக்கம் ஒன்றும் நான் பார்த்த மாதிரி தெரியலையப்பா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நாங்க அந்த சிலையை தேடி கண்டுபிடிக்கிறது தான் பெரிய டாஸ்கா இருக்கும் போல இருக்கு. ஐயோ முடியலங்க. அதுவும் ஒரு பைக் எடுத்துட்டு வந்திருந்தா கூட பரவாயில்ல, நடந்தே போக வேண்டியது இருக்கு. பைக் இல்லாதவனுக்கு தானே இந்த அருமை தெரியும். காய்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 800 மீட்டர் கிட்ட நடந்து வந்திருப்போம் இருக்கணும்டா. அதான் காய்ஸ் 800 மீட்டர் கிட்ட நடந்து வந்துட்டோம். இங்கதான் 1 கிலோமீட்டரே இருக்கும். அங்க ஒரு பூசாரி சொன்னாரு, அந்த சிலை விநாயகர் சிலை எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. சரி ஓகே பாப்போம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் வைக்கலையா என்னன்னு தெரியல. ஆமா ஆமா, போய் பாக்கணுமா? சரி ஓகேவா போய் பார்க்கலாம். இல்ல இங்க வச்சிருக்காங்களாடா? எங்கடா இருக்கு? சரி ஒரு 2 போடுறேன். எதுடா அது? எவ்வளோடா? 20 ரூபா. மூடிட்டு இருக்கும். வெளியே இருக்குடா, பெரிய சிலை வச்சிருப்பாங்க, அது வெளியே தான் வச்சிருக்காங்க. அதை மட்டும் பார்த்தா போதும். இன்னும் தூரமாடா? காய்ஸ் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 2 சிலையுமே மூடிதான் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு வந்து நாளைக்கு தான் விநாயகர் சதுர்த்தி, நாளைக்கு காலையில் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. சரி நம்ம இந்த கோயிலுக்கு மட்டும் போயிட்டு நம்ம கணபதியை பார்த்துட்டு வந்துடலாம். சரி வாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லா இடத்துலையுமே போய் பார்த்தோம். எல்லா இடத்துலையுமே விநாயகர் சிலையை வந்து மூடி தான் வச்சுருக்காங்க. சரி நாளைக்கு காலையில் 8 மணிக்கோ 7 மணிக்கோ தான் திறப்பாங்களாமா. சரி ஓகே காய்ஸ், நம்ம விட போகிறதில்ல. எங்கேயாச்சும் போய் நம்ம விநாயகர் சிலையை பார்க்க தான் போகிறோம். ஓகே இன்னைக்கு நம்மளால் கணேசரை பார்க்க முடியல, பட் நாளைக்கு நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். ஓகே காய்ஸ், நம்ம நாளைக்கு சந்திப்போம். ஹலோ காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி, அதனால் இன்றைக்கி நேற்று நம்ம போயிருந்தோம். இன்றைக்கி அதே விநாயகரை தேடி ஒரு பயணம். வாங்க போய் கிளம்பலாம். ஹலோ காய்ஸ், ஒரு வழியாக குளிச்சு முடிச்சுட்டு வந்தாச்சு. ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. நேற்று பார்த்திங்கன்னா ஒரு கண்டென்ட் பண்ணியிருந்தோம். என்னென்னு பார்த்திங்கன்னா விநாயகர் சிலை எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சி அங்கே போய் நம்ம சாமி கும்பிட்டுட்டு வர மாதிரி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். பட் நேற்று பார்த்திங்கன்னா எங்கேயுமே விநாயகர் சிலையை திறக்க மாட்டாங்க. ஒரு ஸ்க்ரீன் போட்டு மூடி தான் வச்சுருப்பாங்களாம். ஏன்னு பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு இடத்துல போயிட்டு நம்ம விநாயகர் சிலையை வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன் விநாயகர் சிலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நேற்று எல்லா இடத்துலையுமே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4-5 இடம் போயிருந்தோம். எல்லா இடத்துலையுமே விநாயகர் சிலை மூடி தான்ப்பா வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி நம்ம விநாயகர் சிலையை போய் பார்த்தே ஆகணும். அதுக்கு முன்னாடி எல்லார் வீட்லேயும் கொழுக்கட்டை, பொங்கல், வடை, பாயாசம் நிறையா செய்வீங்க. அதுவும் மெயினாக கொழுக்கட்டை தான் எனக்கு ஸ்பெஷலு நம்ம விநாயகருக்கு. சின்ன வயசில் ஒரு கதை இருக்குல்ல,
எல்லாருக்குமே நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது இது எல்லாருக்குமே நடந்திருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குளிச்சு முடிச்சுட்டு ரெடியாக இருப்போம். ஓகே, சாப்பாடு தந்துடுவாங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பாடு செய்ய மாட்டாங்க. கொழுக்கட்டை, பொங்கல் இதுதான் செஞ்சிட்ருப்பாங்க. எப்படா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிகிட்ருப்போம். வெயிட் பண்ணிகிட்ருக்கோமான்னு தாண்டி என்ன பண்ணிகிட்ருப்போம்னா, போய் இந்த செஞ்சிட்ருக்கிறத எடுத்து ஒன்றும் சாப்பிட முடியாது அப்படிலாம் நம்ம நினச்சிட்டு இருந்த காலம். இப்போ பார்த்திங்கன்னா வீட்லேயும் செஞ்சிட்ருப்பாங்க. எல்லார் வீட்லேயுமே அந்த கொழுக்கட்டையிலேருந்து பாயாசம் செய்வாங்களான்னு தெரியல, பொங்கல் எல்லாமே செஞ்சுட்ருக்காங்க. பார்த்திங்களா, சவுண்ட்லாம் கேட்குது, பாத்திரம் சவுண்ட்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஓகே கைஸ், பார்க்கலாம். இனி போய் நம்ம ஃபஸ்ட்டு விநாயகரை பார்த்துட்டு வந்துடலாம். கோவிலுக்கு போகலாம், இல்லை விநாயகர் சிலை வச்சுருப்பாங்க, அங்கே போய் பார்த்துட்டு நம்ம வரலாம். ஓகே கைஸ், போகலாங்களா? வாங்க போகலாம். கைஸ், ஒரே சகதியாக இருக்குது. டீல நேற்று நல்ல மழை போல் இருக்குது கைஸ். ஆக்சுவலாக இந்த கேமரா சின்ன கோப்ரோ இருந்துச்சுன்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஒரு வழியாக கைஸ் விநாயகர் சிலையை வந்து பார்த்துட்டோம். வேறு லெவலு. ஒரு வழியாக பார்த்தாச்சு கைஸ். சிவன், பார்வதி, விநாயகர் இருக்காங்க.